Ay, 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 ay. Ay. Ay, 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 da, da. Hey everyone, I'm Vincy William. I hope everyone are doing well and safe. This channel helps you to learn cooking, lifestyle and all about Christ. I'm sharing what I learned and what I know about Christ. So come let's get into the video. So இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பைபிள்ல வந்து பெட்ஸை பத்தி என்ன சொல்லியிருக்கு, பெட்ஸுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பத்தி தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். First of all, Genesis chapter 1, verse 24 to 25, Psalms chapter 50, 11 to 10 to 11 words, Matthew chapter 6, verse 25. ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெட்ஸ்க்கு வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து காட் தான் வந்து அந்த 7 கிரியேஷன் ஆஃப் த வேர்ல்டில் வந்து பார்க்கும் போது காட் தான் வந்துட்டு பெட்ஸ் அனிமல்ஸ், பேர்ட்ஸ், அனிமல்ஸ் இருக்கட்டும், ஸோ வாட் எவர் வந்து லிவிங் கிரியேச்சரை வந்து காட் தான் வந்து கிரியேட் பண்ணாங்க அப்படின்றத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இட் கிவ்ஸ் அஸ் அ வெரி ஹை வேல்யூ தட் காட் ஹஸ் கிரியேட்டட் த லிவிங் கிரியேச்சர்ஸ் அப்படின்றத பார்க்குறோம். அண்ட் தென் இன் ஹிஸ்டரியில வந்து நம்ம என்ன பத்தி பார்க்குறோம் அப்படின்னா நோவாஸ் ஆர்க். ஸோ நோவாவோட பேழையில வந்து அந்த 40 நாள் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி நோவாக்கு வந்து ஆண்டவர் வந்து முன்னதாகவே வந்து சொன்னதுனால அவர் வந்து ஒரு பெரிய பேழையை உண்டாக்கி அதுல ஜோடி ஜோடியாக எல்லா அனிமல்ஸையும் வந்துட்டு அந்த பேழைக்குள்ளாக போய் அந்த 40 நாள்ல வந்து அந்த அனிமல்ஸை சேவ் பண்ணதை நம்ம வந்து பாக்குறோம். ஸோ ஜெனசிஸ் சாப்டர் 6 verse 9 வந்து ரொம்ப கிளியரா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து காடோட ஒரு பிக்கர் பிளானா வந்து இருந்திருக்கு. ஸோ அதே மாதிரி ஆடம் தான் வந்துட்டு எல்லா அனிமல்ஸ்க்குமே வந்துட்டு பேர் வச்சதா வந்து நம்ம பைபிள்லயே வந்து நம்ம வந்து பாக்குறோம். அதே மாதிரி ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 12 verse 9 அண்ட் டியூட்ரானமி 25 verse 5ல வந்துட்டு பாக்குறது என்ன அப்படின்னா ஆண்டவர் வந்துட்டு அனிமல்ஸ் கிட்ட வந்து நம்ம வந்து ஒரு கைண்ட்னஸ், ஒரு மர்சியை வந்து நம்ம அவங்களுக்கு வந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லி பைபிள்ல வந்து போட்டிருக்கு. அதே மாதிரி ஜெனசிஸ் சாப்டர் 1 verse 26லயும் ஜெனசிஸ் சாப்டர் 2 19 and 20 வேர்ட்ஸ்ல வந்துட்டு ஹியூமன்ஸ் ஆர் கிவன் ஹையர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஓவர் அனிமல்ஸ். ஸோ ஆண்டவர் வந்து ஹியூமன்ஸ்க்கு வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த பொறுப்பை வந்து கொடுத்துருக்காங்க நம்ம வந்து பெட்ஸை வந்து பாத்துக்கிறது. அதே மாதிரி பைபிள்லயும் நிறைய கேரக்டர்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியுது தட் அவங்க வந்து பெட் வந்து எந்த அளவுக்கு வந்து கேர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். அதுல ஒரு சில கேரக்டர்ஸ் பத்தி நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஏப்ரஹாமை வந்து எடுத்துக்கலாம். ஜெனசிஸ் சாப்டர் 13 verse 12. ஸோ இதுல வந்து ஏப்ரஹாமை வந்து ஏசப்பா வந்து ஆகாயத்துல இருக்கிற இந்த நட்சத்திரங்களை போல வந்து அவருடைய வாழ்க்கையை வந்து நான் பிளஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஃபஸி வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுலதான் வந்துட்டு அவரோட கேட்டலா இருக்கட்டும், ஷீப்ஸா இருக்கட்டும், அவரோட சர்வன்ஸா இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு ஆண்டவர் வந்து அபரிவிதமா வந்து ஏப்ரஹாமுக்கு வந்து ஆசிர்வதித்ததா நம்ம வந்து பாக்குறோம். அடுத்ததா யார பார்க்க போறோம் அப்படின்னா யோபுவை பத்தி பார்க்க போறோம். ஜாப் சாப்டர் 1 verse 3ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கேட்டில் வந்து ஆண்டவர் வந்து அவருக்கு வந்து ட்ரெமெண்டஸா பிளெஸ் பண்ணி கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி டேவிட் வந்து இஸ் a shepherd boy. 1 Samuel 16 and 17 சாப்டர்ல வந்து அவரை பத்தி நிறையவே நம்ம வந்து படிக்கலாம். அதே மாதிரி ஜேக்கப் வந்துட்டு he was skilled in animal killer. அனிமல்ஸை வந்து வேட்டையாடுறதுல வந்து he was லைக் ரொம்ப ஸ்கில்டான ஒரு பர்சனா நம்ம வந்து இங்க பாக்குறோம். அது எதுல இருக்கு அப்படின்னா ஜெனசிஸ் 30th சாப்டர்ல வந்து இருக்கு. அதே மாதிரி நம்ம மோசஸை வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா அவர் வந்து லீடர்ஷிப் பொசிஷனை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆஸ் பர் எக்ஸோடஸ் சாப்டர் 1 verse 3ல வந்து அவர் வந்து ஒரு ஷெப்பர்டா இருந்ததாதான் நம்ம வந்து வேதத்துல நம்ம பாக்குறோம். அதே மாதிரி பீட்டர் ஃப்ரம் நியூ டெஸ்டமெண்ட், பீட்டர் வந்து ஹி வாஸ் அ ஃபிஷர்மேனா தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் வந்து அவர் வந்து ஊழியத்துக்கு வந்து அழைச்சாங்க as per Matthew chapter 4 verse 18. அதே மாதிரி ஆதாமுடைய மகனாகிய ஆபேல் ஜெனசிஸ் சாப்டர் 4 verse 2ல வந்து அவருமே வந்து he was a shepherd தான்.
அதே மாதிரி ஜெனசிஸ் சாப்டர் 24ல வந்து ரெபேக்கால பத்தி நம்ம பார்க்கும்போது அவங்களுமே வந்து ஒட்டகத்துக்கு வந்து தண்ணி வார்த்ததா, தாகமா இருந்த ஒட்டகத்துக்கு வந்து அவங்க தண்ணி வார்த்ததா வந்து நம்ம வந்து வேதத்துல நம்ம பாக்குறோம். இதே மாதிரி பிப்ளிக்கலா வந்து நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் பேரண்ட்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு பெட்ஸ்க்குலாம் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்த்தோமோ, அதே மாதிரி நம்மளோட லைஃப்ல வந்துட்டு எனி பெட்ஸ், அது வந்து டாக்ஸா இருக்கலாம், கோட்டா இருக்கலாம், கவுஸா இருக்கலாம், வாட் எவர் இட் மைட் பி, ஈவன் இஃப் இட் வந்து அது வந்து ஒரு ஃபிஷஸா இருக்கலாம். ஸோ வாட் எவர் இட் மைட் பி, நம்மளோட லைஃப்ல வந்து டு எனி கைண்ட் ஆஃப் பெட்ஸ்க்கு வந்து நம்ம கண்டிப்பா ஒரு லைஃப் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. ஸோ அதை தான் நான் இன்னைக்கு வந்து ஒரு தாட் ப்ராசஸ் தான் நான் உங்களுக்குமே நான் ஷேர் பண்றேன். நிறைய அபேண்டன்டான பெட்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பா ஒரு லைஃப் வந்து நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி பைபிள்லயும் வந்துட்டு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, சொல்லிட்டே போகலாம். பட் சொல்ல சொல்ல வந்துட்டு வீடியோ வந்து இன்னும் லாங்கா போயிட்டு இருக்கும். ஸோ அதனால நான் இந்த ஃபியூ எக்ஸாம்பிள்ஸோட நான் இந்த வீடியோ வந்து நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ அப்படி என்னுடைய வீடியோஸ் அண்ட் சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு கமெண்ட்டும் வந்து எனக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங்கா இருக்கும். அண்ட் தென் அது ரொம்ப என்கரேஜிங்காகவும் இருக்கும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸோட நான் உங்களை மீட் பண்றேன். So see you all in the next interesting video. Bye bye and take care.